எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருங்கைக்கீரையில பொரியல் செஞ்சு காமிக்க போறேங்க. ஏன் மேடம் இதெல்லாம் நாங்கள் சர்வசாதாரணமாக செய்வோம் அப்படின்றது எனக்கு காதில் கேட்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இது உண்மையாலுமே எல்லாருக்குமே தெரியுங்க. என்னை விட நீங்கள்லாம் நல்லா சமைக்கலாம், இருந்தால் கூட எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் பொதுவாக செய்கிற ஒரு பொரியல் தான், ஆனால் காரணம் இருக்குது. அந்த காரணத்தை வந்து சொல்லிட்டு செஞ்சேன்னா ரொம்ப நல்லது. இப்போ இளைய தலைமுறையினருக்கு இந்த முருங்கீரைலாம் பயன்படுத்துறதே கிடையாதுங்க. கீரைனால எந்த கீரைனால நோ, அதான் சின்ன குழந்தைங்க கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 20 இந்த ஐடி பீப்புள் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, நிறைய இந்த பீஸா பர்கர் அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை இல்லை மற்ற கீரை வெரைட்டி பார்த்தாலே காய்கறியவே மொத்தமாக பார்த்தா அவங்களுக்கெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது. அது ஒன்று சமைக்கணுமா, அது இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா, நோ தேங்காயெல்லாம் போட்டு செய்யணும் அப்படின்றாங்க. தேங்காவை பற்றி நான் ஒரு ஆராய்ச்சி படித்தேங்க. அதாவது கேன்சர் நோயை தீர்க்கக்கூடிய நல்ல ஒரு மருத்துவம் தேங்காயில் இருக்குது. அதனால் நிறைய தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க, தேங்காய் எண்ணெய் சமையலில் பயன்படுத்துங்கன்னு இப்போ சொல்லிட்டு வராங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு. அதனால் தேங்காய் பால் குடிக்கிறது, தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை எதுக்காக செய்கிறேன்னா இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்ப 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 நல்லதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் இப்போ தான் சின்ன பொண்ணு, அவங்க எல்லாருமே இப்போ ஒரு 24-25 வயசில் கன்சீவ் ஆகி இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்குறாங்க, மேடம் எங்களுக்கு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னே தெரில மேடம், அதனால் கொஞ்சம் இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்காக ஏதாவது சொல்லுங்கள் ரெசிபீஸ்ன்னு சொல்லிட்டு பொதுவாகவே அவங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடுங்க. ரெய்சின்ஸ் அதாவது காஞ்ச திராட்சை இருக்குது இல்லையா, அது நிறைய சேர்த்துக்கலாம். அயன் ரிச் ஃபுட்டு நிறைய சாப்பிடணும். ரத்தம் வந்து இந்த நேரத்தில் நமக்கு நிறைய உடம்புல ஊறணுங்க. அப்போ தான் குழந்தை நல்லா கலராகவும் பிறக்கும், அதோடைய ஆர்கன்ஸ் எல்லாமே நல்ல அழகான டெவலப்மெண்ட்டில் இருக்குங்க. ப்ரோட்டீன், கால்சியம், அப்புறம் வந்து அயன் ரிச் ஃபுட்டு நிறைய சாப்பிட்ணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைச்சலாக இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 8.5, 9, 8.5, 9 அப்படியெல்லாம் இருக்குது. குறைஞ்சது நமக்கு 11, 12 இருக்கணும் இல்லையா? இந்த முருங்கைக்கீரையிலிங்க இந்த முட்டையும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா ரைஸ் ஆகும். இது எப்படி எனக்கு தெரியும் நீங்கள் நினைப்பீங்க. நிறைய கிராமங்களில் வழக்கமாக அது சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானம்மா இருந்தாங்க, ஒரு 65 வயசில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் நம்ம எங்கள் வீட்டில் குழந்தைங்களை கவனிச்சதற்கு ஒரு நானியாக இருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து குறைச்சலாக இருந்ததுன்னு சொன்னோன்னா வந்தாங்க விறுவிறுன்னு வீட்டில். 48 நாள் வந்து இந்த முருங்கீரை எங்கிருந்தாவது கொண்டாந்துங்க பொரியல் செஞ்சு அதில் முட்டை கடைசியில் ஊற்றிங்க சாப்பிடுவாங்க அவங்க, பொரியல் மாதிரி செஞ்சு. எதனால நான் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அதாவது ரத்த விருத்திக்காக இது வந்து 48 நாள் சாப்பிட்டாங்கன்னா நிச்சயமாக ரத்த விருத்தி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலர் சொன்னாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இந்த காரணமும் உங்களுக்கு சொல்றதுக்கு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கீரை பொரியல் செய்து காமிக்கிறேன். ஹீமோக்ளோபின் லெவல் வந்து முருங்கீரை சாப்பிட்றதுனால அதிகமாகும்னா நிச்சயமாக அதிகமாகும். அயன் ரிச் ஃபுட், இது ஃபுல் ஆஃப் அயன் தான் இது. நீங்கள் வேணா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. இந்த முருங்கீரையை வந்து அதிகம் சாப்பிட்டு பழக்கம் இல்லாதவங்க சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு வயிற்றால போகும். வயிற்றால போகுதுன்னா அது காரணம் என்னென்னா அவ்வளவு சத்தை வந்து அந்த தன்னுடைய வீக் பாடி அக்செப்ட் பண்ணல அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அது ஆனால் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டே வந்தோம்னா சரியா. சரி, இப்போ முருங்கீரை பொரியல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முருங்கைக்கீரை 1 கட்டு, சின்ன வெங்காயம் 25, சிகப்பு மிளகாய் 6, உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் தேவையான அளவு, துருவிய தேங்காய் 5 டேபிள் ஸ்பூன். நான் அடுப்பை பற்ற வச்சு பாருங்க, ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன். கிராமத்துலலாம் முருங்கீரை வந்து மண் சட்டியில் செய்வாங்க. எனக்கும் அதை செய்யறது ரொம்ப பிடிக்குங்க. நிறைய பேருக்கு இந்த முருங்கீரை ஆய தெரியாதனால என்ன பண்ணுவாங்க, முருங்கீரை வாங்குறதையே விட்டுட்டாங்க. இவங்க இப்படி ஒவ்வொன்றா எடுத்தா என்ன ஆகிறது ஒரு கட்டுக்கு, அப்படி எடுக்கக்கூடாதுங்க. பாருங்க, இப்போ இப்படி எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், இப்படி ரிவர்ஸ் எடுங்க. இப்படி தான் உருவிட்டு நம்ம அலசி வச்சுக்கணுங்க. நான் அந்த மாதிரி உருவி அலசி வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன வெங்காயம் பாருங்கள், பொடி பொடியாக நான் வந்து நறுக்கியிருக்கேன், மெஷினில் போட்டேன். இன்னைக்கு இத்தனை வெங்காயத்தை நான் பொடி பொடியாக அரிஞ்சிட்டு இருந்தேன்னா நாளைக்கு கச்சேரி இருக்குது, கண்ணிலெல்லாம் தண்ணி வந்துட்டு தொண்டை ஒரு மாதிரி ஆயிருங்கிறதுக்காக நான் வந்து மெஷினில் போட்டேங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் சட்டி சூடாயிருச்சுங்க. இப்போது நம்ம நல்லெண்ணெயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன், கடலெண்ணெய் நான் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தான் எப்போவுமே பயன்படுத்துவேங்க. மிளகா கிள்ளிக்கலாங்க, அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் போக வருது.
அது அநேகமாக வந்து சூடாயிருக்கும். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது பாதி செவக்க ஆரம்பிச்சோடனே நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. அடுத்தது பாருங்கள், சின்ன வெங்காயம் வச்சு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சின்ன வெங்காயமும் பார்த்தீங்கன்னா ரத்த விருத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுலேயே சிகப்பு மிளகா போட்டுக்கலாங்க. நீங்கள்லாம் நினைப்பீங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டு உலகத்தில் நமக்கு இதெல்லாம் இந்த சட்டியிலலாம் சமைக்க முடியுமான்னு சொல்லிட்டு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கல் சட்டியோ மண் சட்டியோ எது இருந்தாலும் ஒரு தடவை தான் சூடாகணும். சூடாகிட்டா டக்குன்னு நம்ம சமைச்சிட்டு போயிட்டே இருக்கலாங்க. சூடாக தான் கொஞ்சம் நமக்கு தாமதமாக. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இன்னொன்று சொல்லுங்க, உங்களுடைய பேறு காலம் முடிகிற வரைக்கும் இரும்பு சட்டி இருக்குல்ல, அந்த இரும்பு சட்டியில் முடிஞ்ச அளவு சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்னா இரும்பு சட்டியில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் கன்சிஸ்டன்சி நிறையா இருக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பிங்க் கலராக மாறிடுச்சு இல்லையா? அடுத்தது நம்ம இந்த முருங்கைக்கீரையை போட்டுக்கணுங்க. இதில் தேவையான உப்பும் போட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டோம்ல, சட்டி நிறைய. இப்போ பாருங்கள் எவ்வளோ சுண்டிட்டு இத்தினூண்டு ஆயிடுச்சுல்ல. பொதுவாகவே நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்க, கீரையை பொதுவாக மூடி வைக்கக்கூடாதே மேடம் அப்படின்னு. கீரையை மூடி லிட் போட்டு மூடி வச்சோன்னா அந்த கீரையிலேருந்து ஆவி தண்ணி மேலே போயிட்டு அந்த மூடியிலேயே தங்கிட்டு திரும்ப அதுலேயே விழும். நமக்கு சத்து வீணாகாது. அது வந்து மூடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழம்பிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து வேகணும்னா 2 நிமிஷம் நம்ம வந்து மூடி வச்சே ஆகணும். ஏன்னா தண்ணி இதில் ஊற்ற வேண்டாம். 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போது 2 நிமிஷம் வேக விட்டுருக்கேன்ல, எடுத்து பார்க்கலாங்க. சரியாக இருக்கும். பாருங்கள் ரொம்ப பக்குவமாக இருக்குங்க. அந்த பச்சை மாறக்கூடாது எப்போவுமே. இந்த மாதிரி கீரை வகையெல்லாம் பச்சை மாறாமல் எடுக்கணுங்க. அப்படி தான் குழம்புல எல்லாத்துலேயுமே வந்து அந்த பச்சை மாறாமல் எடுத்தால் தான் அதோட அதில் இருக்கிற சத்தெல்லாம் சரியான வகையில் நம்ம உடம்புக்கு போய் சேரும். இப்போ நான் இது இறக்கிடுறேங்க. இதில் வந்து தேவையான அளவு தேங்காய் பூ போட்டுக்கலாம் நம்ம. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிடுவாங்க, தேங்காய் துருவல் சேர்க்காம. இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, அதனால அது போதுன்ற மாதிரி சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து தேங்காய் பூ வேணும்பாங்க. வேணுங்கிறவங்க போட்டுக்கலாங்க. இப்போ நான் உங்களுக்கு வழக்கமாக சொல்லுவேன்ல, தேங்காய் பூ வந்து நம்ம அடுப்பில் இருக்கும்போது போடக்கூடாது, இறக்கி வச்சு தான் போடணும்னு சொல்லிட்டு. தேங்காய் பூ சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா வயிற்று புண்ணெல்லாம் ஆறுங்க. பாருங்க. அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.